பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு 2 பாவக்காய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1 லெமன் சைஸ் புளி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். வெறும் வாணலியில் பாவக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆயில் வந்து ஆட் பண்ணணும் அதில். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போது பாவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வேறு பேன் மாற்ற போகிறதில்ல. இதே பேனில் தான் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு எல்லாமே ஆட் பண்ணி இதில் தான் தொக்கு வந்து பண்ண போகிறோம். அதனால் நல்லா வந்து ஆயில் நிறைய ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு, ஆயில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பாவக்காய் வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் பாவக்காய் எல்லாமே. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை 4 ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆயில் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு ஆனியன் எல்லாமே. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பாவக்காய் கூட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு, அதோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸில் ரொம்பவே குட்டியாக ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே பெருசாக இருந்தால் 1 தக்காளி ஆட் பண்ணால் போதும். இப்போ தக்காளியும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு.